இலங்கைக்கு வரும் யூதர்கள் உண்மையாகவே சுற்றுலா பயணிகளா? யூதர்களே இல்லாத நாட்டில் எப்படி யூத மதஸ்தலங்கள்? சுற்றுலா பயணிகள் எவ்வாறு ஒரு நாட்டில் வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும்? சுற்றுலா பயணிகள் எவ்வாறு ஒரு நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் மேற்கொள்ள முடியும்? இதற்கு அரசாங்கமும் துணை போகின்றதா? நாம் அனைவரும் அறிந்த விடயமே, குறிப்பிட்ட சில காலமாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் யூத மதஸ்தவர்கள், இஸ்ரேலியர்கள் அதிகமாக நாட்டிற்குள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையாகவே சுற்றுலா பயணிகளாக நாட்டை பார்வையிட்டு செல்வார்களாயின் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்த போதிலும் இவர்கள் இதற்கு மாற்றமாக அனைத்து விடயங்களிலும், நாட்டின் பொருளாதாரம், வணிகம் மற்றும் சமய கலாச்சார விடயங்கள், அனைத்து விடயங்களிலும் இவர்கள் மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் அரசாங்கம் இதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வாய்ப்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எந்த நாடாயினும் நமக்கு என்ன, சுற்றுலா பயணிகளின் வருகையால் நாட்டிற்கு டாலர் அதிகமாக கிடைக்கின்றது என்ற ஒரு மெத்தன போக்கில் தான் நமது நாட்டு அரசாங்கம் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனையும் தாண்டி தற்பொழுது குறிப்பிட்ட சில காலமாக இதை பற்றி பேசுகின்ற அனைவரையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நமது நாட்டு அரசாங்கம் கைது செய்து வருகின்றது. இது அரசாங்கத்தின் இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவான செயற்பாடாகவே கருதப்படுகின்றது. இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள் வருகை தந்து அவர்களுடைய பெரிய திட்டமாக காணப்படுவது யூத மதஸ்தலங்களான சபாத் இல்லங்களை அமைப்பதாகும். இவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நாட்டின் பல பிரதேசங்களில் அவர்களுடைய மதஸ்தலங்களை நிறுவி வருகின்றார்கள். இதற்கு அரசாங்கமும் துணை போய்க் கொண்டிருக்கின்றது. பதுளை எல்ல நகரம் மிக அதிகமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாக காணப்படுகின்றது. அங்கும் கூட ஒரு சபாத் இல்லம் அமைக்கப்பட்டு அதிலும் யூத மத தம்பதிகள், இஸ்ரேலிய தம்பதிகள் பொறுப்பாக காணப்படுகின்றார்கள். அதே போன்று கிழக்கு மாகாணம், அம்பாறை மாவட்டம், பொத்துவில் பிரதேசத்திலும் சந்து பொந்துகளில் எல்லாம் அதிகமான இடங்களில் உள்ளூர் வாசிகளின் பெயரில் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களையும் மதஸ்தலங்களையும் அவர்கள் நிறுவி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அனைவருக்கும் தெரியும், குறிப்பாக அருகம்பை பிரதேசத்தில் மிக முக்கியமான பள்ளி வாயில் ஒன்றுக்கு அருகாமையில் சபாத் இல்லம் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு யூத மத போதனைகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக கொழும்பிலும் கூட சினமன் ரெட் ஹோட்டலுக்கு அருகாமையில் ஒரு சபாத் இல்லம் காணப்படுகின்றது. இந்த நிலைமை எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என அறிஞர்களால் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இது பற்றி அரசாங்கம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர்களுக்குரிய பாதுகாப்பை மாத்திரம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இவ்வாறே சென்றால் நமது சந்ததிகள், நமது நாடு, நமது ஊர், நமது நிலம் அனைத்தும் அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழாக வந்துவிடும் என்ற அச்சம் தோன்றுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக இதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மிக தாழ்மையுடன் வலியுறுத்தி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.